இந்த கோடை காலம் வரும் பொழுது நம்மளுடைய உடம்புடைய மிக முக்கியமான ஒரு ஏசி மிஷினை ப்ராப்பராக வச்சுக்கணுங்க. அது என்னது நம்ம உடம்புடைய முக்கியமான ஏசி மிஷின் மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல கூடிய பெரிய உறுப்பும் கூட. வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம தோல் தாங்க. ஸோ நம்ம தோலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது? ஒன்று, கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா நிறையா வேர்வை வரும். இந்த வேர்வையால் பார்த்திங்கன்னா நிறையா உப்பு படிமானங்கள் இருக்கும். இந்த உப்பு படிமானங்கள் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அரிப்பு இதெல்லாம் ஏற்படும். ஸோ நாம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஒன்று, வேர்வை வர்றது நம்மளுடைய உடம்புடைய வெப்பத்தை நிர்வாகம் பண்ணுறக்காக தான். ஸோ வேர்வையை தடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 முறையாவது குளிக்கணும். ஸோ குளிக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை நல்லா நான் வச்சுக்கோங்க. நல்லா நம்ம சருமத்தை மென்மையாக இந்த மாதிரி சொரியக்கூடாது, நல்லா மென்மையாக அப்படி தேய்ச்சி குளிக்கும் பொழுது இந்த உப்பு படிமானங்கள் நல்லா போயிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, கோடையில் இந்த வேர்க்குரு, அதாவது பிரிக்லி ஹீட்னு சொல்லுவாங்களே, அது வரக்கு முக்கியமான காரணம் இந்த வேர்வை நாளங்களில் இருக்கக்கூடிய சிறு துவாரங்கள் அடைப்பட்டு கொள்வதால் கொமிடோன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அங்கே வந்து பிளாக் ஆகி நிற்கும். ஸோ இதனால தான் அந்த வந்து வேர்க்குரு வருது. அப்போ அது வேர்க்குரு வராமல் இருக்கிறதுக்கு இந்த வேர்வை நாளங்கள் பிளாக் ஆகாதபடி நம்ம தடுத்துக்கணும். ஸோ அதுக்கும் மறுபடியும் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை நல்லா குளிக்கணும். குளிக்கும் பொழுது நல்ல சருமத்தை மென்மையாக ஒரு சற்று சிறிய அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்த்து குளித்து கொள்ளும் பொழுது இந்த வேர்க்குரு வருவதை கண்டிப்பாக தவிர்க்க முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த வேர்க்குரு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் அந்த தோல் மடிப்பு இருக்குதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வேர்வையினுடைய உப்பு படிமானங்கள் நம்ம ஒழுங்காக தேய்ச்சி குளிக்க மாட்டோம். ஸோ அந்த இடங்கள்லாம் நம்ம ப்ராப்பராக இது பண்ணணும். குறிப்பாக உங்களுக்கு முதுகில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வேர்க்குரு வரும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம முதுகு தேய்ச்சி குளிக்கிறது சிரமப்படுவோம். அப்போது அந்த நேரத்தில் குடும்பத்தாரனுடைய உதவியை எடுத்துக்கலாம். ஸோ மென்மையாக முதுகை தேய்ச்சி விட்டு குளிக்கும் பொழுது அந்த முதுகில் இருக்கக்கூடிய அந்த வேர்க்குருவும் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க.